Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாவலன் இதுல காவல்துறை தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? காவல்துறை கணிக்க தவறிடுச்சு. முதல்ல அந்த கரூரில் மரணமடைந்த 41 பேருக்கும் என்னுடைய நெஞ்சுருகும் அஞ்சலி. கொஞ்சம் இந்த விஷயத்தை நம்ம நேர்மையாக பேசுவோமே. இதில் வந்து நம்ம அரசியல் ஆதாயம் இல்லாமல் ஒரு நேர்மையாக பேசுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து சினிமா ரசிகர்கள் தான். யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம ரசிகராக இருந்திருப்போம். ரசிகராக இருக்கிறது வேறு, சினிமா பைத்தியமாக இருக்கிறது வேறு. சினிமா ரசிகர் வேறு, சினிமா பைத்தியமாக இருக்கிறது வேறு. அந்த சினிமா பைத்தியங்களால் தான் அந்த 41 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாரு. அது கட்சிக்கே தலைவராகிருக்காரு. ஆனால் தலைமை பண்பை வளர்த்து கொண்டார் அப்படின்னா இல்லை. ஒரு மாஸ் மேனேஜ்மெண்ட்டை கடைப்பிடிக்கணுமா, அது இல்லை. கரூரில் மட்டும் அவங்க என்னென்னா கூடுதலாக கவனம் செலுத்தி செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு மாஸை வந்து அங்கே காட்டணும் அப்படின்றது சேலஞ்சு பண்ணி தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து திரட்டியிருக்காங்க. நீங்கள் மற்ற மாவட்டங்களில் கூடின கூட்டத்தை விட கரூரில் கொஞ்சம் கூடுதலாகவே அவங்க கவனம் செலுத்தியிருக்காங்க. ஏன்னா கரூரில் அவர் பேசும்போது தொடங்கும் போதே செந்தில் பாலாஜியை குறி வச்சு தான் பேசுகிறார். முப்பெரும் விழா அங்கே நடத்தினாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ அதுக்கு அந்த முப்பெரும் விழாவை முறியடிக்கணும், அதுக்கு ஒரு பெருந்திரள் கூட்டத்தை கூட்டணும் தான் அங்கே அதிகமான இடம் வந்து குறுகலான இடம். இல்ல அது தவறா? இருங்க இல்ல அது தவறா? ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை காட்டலாம் சார், பலத்தை காட்டலாம். ஆனா கொடுக்கப்பட்ட இடம் 10,000 பேர் தான். 10,000 பாவலன் பேர் வரும் சொன்னாங்க. மதுரையில ஒரு நிமிஷம் இருங்களேன். மதுரையில திமுக முப்பெரும் விழாவை கடந்த ஆண்டு நடத்துது. தாவேகா தன்னுடைய 2வது ஆண்டு நாளை அதே மதுரையில் நடத்துறாங்க. இன்றைக்கு கரூர்ல முப்பெரும் விழாவை திமுக நடத்துனா போட்டிக்கு நடத்துறாங்க அப்படின்றப்போ இயல்பான அரசியல் தானே அது. அப்ப அவங்க தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அசம்பாவிதங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மதுரையில தாவாக்கா அது வந்து மாநாட்டுக்கு ஊருக்கு ஒதுக்கு போட்டிக்கு தான் சொல்றேன். இது வந்து பரப்புரை. நான் சொல்றேன்னா மதுரையில திமுக முப்பெரும் விழா நடத்துறப்போ உடனே மதுரையில அவங்க மாநாடு நடத்துறாங்க. இங்க திமுக முப்பெரும் விழாவை இங்க நடத்தும் போது திரும்ப பிரச்சாரத்தினுடைய வியூகத்தை உடனே மாத்துறாங்கன்றப்போ அரசியல் களத்துல இந்த போட்டிகள் இருக்கதான் செய்யும். அது இங்க பிரச்சனை இல்லை. 41 பேர் மரணத்திற்கு யார் காரணம்? இன்னைக்கு வந்து அதாவது வந்து ஒரு கட்சியோட தலைவரான விஜய் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கொண்டு பேசணும். அதாவது சம்பவம் நடந்துருச்சு பேசிட்டாரு விஜய். இருங்க, அவர் இன்னைக்கு போட்ட வீடியோல முழுக்க தன்னை எஸ்கேப் பண்ணிட்டு அரசாங்கத்தின் மீது பழி சுமத்துறாரு. விரைவில் வந்து உண்மை வெளியில வரும் அப்படின்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இல்ல உங்களை நம்பி முடிச்சிருக்கேன். என்ன எந்த இடத்துல தன்னை எஸ்கேப் பண்ணி இருங்க நான் இல்ல பாவல எனக்கு புரியல. அது மக்களும் பாக்குறாங்க. எந்த புள்ளியில தன்னை எஸ்கேப் பண்ணிட்டாரு விஜய்? அதைத்தாங்க சொல்லிட்டு இருக்கேன் நான். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அதாவது வந்து என்ன சொல்றாருன்னா வந்து சிஎம் சார், நீங்கள் வந்து உங்களுக்கு பழி வாங்கினுச்சா என்ன பழி வாங்க, எங்கள் கட்சிக்காரங்கள்லேருந்து பழி வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர், உங்களை தேடி வந்த கூட்டம் தான் வந்து அந்த இடத்துல வந்து நசுக்கப்பட்டு செத்துருக்காங்க. நானும் தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் மனம் வருந்துறேன். இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இது எங்கள் கட்சிக்காரங்க இந்த கூட்டத்தை, இந்த மாஸ் மேனேஜ்மெண்ட்டை செஞ்சதில் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமே வருங்காலத்தில் இப்படி நடக்காதுன்றது மனமுருகி அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கலை. முழுக்க தன்னை வந்து ஒரு நிரபராதி மாதிரி காட்டிக்கிட்டு, இது என்னமோ ஆளுகின்ற அரசு தான் திட்டமிட்டு இந்த 41 பேர் மரணத்துக்கு நெருக்கடி கொடுத்து செத்து போனது மாதிரி என்ன சொல்றாரு? அவருக்கு எதிரான ஒரு வியூகம் கட்டமைக்க ஏன் இவ்வளவு குறுக்கீடு பண்றீங்க? இல்ல எஸ்கேப் பண்றாருன்றீங்கல்ல, அப்போ அந்த இடத்துக்கு அவர் கேட்டீங்களா? எஸ்கேப் ஆகலையா? அவரு என்ன எந்த இடத்துல ஒத்துக்கிட்டாரு? விளக்கம் சொல்லப்படுது. நான் என்ன கேக்குறேன், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே சார் முதல் குற்றவாளின்னு சொல்றாங்க. உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. 10,000 பேர் வரும், 10,000 பேர் தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. 10,000 பேருக்கு போலீஸ், நீங்க வந்து 27,000 பேர் 30,000 பேர் திரட்டுறீங்க. ஏன் அங்க இருந்து கூட்டிட்டு வரீங்க? அது எப்படி தெரியும் சார்? ஒரு பெரிய கலவரம் நடந்தா கூட
போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வர்றதுக்கே 3-4 மணி நேரம் ஆயிருது. இல்ல பாவலன், நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய இருங்க சார், பிரதிநிதி. நான் கேட்கல இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்றது எப்படி மெஷர் பண்ணி எக்ஸாம்க்கு வராங்க? ஒரு ஹால்ல இத்தனை பேர் தான் எக்ஸாம் எழுதுவாங்கன்னு சொல்ல முடியும்? அவங்க தன்னுடைய ரசிகர்களா வரலாம், தொண்டர்களா வரலாம், அல்லது பலத்தை காட்டுறதுக்காக கொண்டுட்டு கூட வரப்பட்டிருக்கலாம். ரசிகரை வச்சு நீங்க நடத்துறீங்களா? நீ கட்சி நடத்துறீங்களா, ரசிகர் மன்றம் நடத்துறீங்களா? எந்த எண்ணிக்கையை நீங்க எப்படி கட்சி நடத்துறீங்களா, ரசிகர் மன்றம் நடத்துறீங்களா? இல்ல அங்க எங்க விஜய், இல்ல எங்க விஜய் எஸ்கே புள்ளிங்கோ பாய்ஸ் தெரியுமா உங்களுக்கு? புள்ளிங்கோ பாய்ஸ் தான் அவருடைய கட்சிக்காரங்க. இன்னைக்கு நீங்க அந்த சம்பவம் நடந்த பிறகு பாருங்களேன், வெள்ளை கலர் செருப்பு தான் அதிகமா இருக்கும். நீங்க பாருங்க, வீடியோல பாருங்க, வீடியோ போட்டோ பாருங்க, வெள்ளை கலர் செருப்பு. வெள்ளை கலர் செருப்பு யார் யூஸ் பண்ணுவா? அந்த புள்ளிங்க பாய்ஸ் இருக்கான் பாருங்க, அவன் வந்து குடும்பத்துக்கே கட்டுப்பட மாட்டான், பெற்றோரை மதிக்க மாட்டான், எந்த சிஸ்டத்துக்குள்ள வர மாட்டான் சார். இல்ல சார், இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜாதி ரீதியா வரலாம், மத ரீதியா வரலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சிக்கு புள்ளிங்க பாய்ஸ் கூட வரலாம், அது பிரச்சனை கிடையாது. பாய்ஸை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு நபர்கள் வருவாங்களா புள்ளிங்க பாய்ஸ் வச்சு வரமாட்டாங்களான்னு கட்சி காவல்துறைக்கு நடத்திக்கிட்டு தெரிஞ்சு 41 பேர் செத்ததுக்கு புள்ளிங்க பாய்ஸா சார் காரணம். அது தார்மீக பொறுப்பு எடுத்துக்கறாம நீங்க அரசாங்கத்தை எப்படி குறை சொல்லுவீங்க? அரசாங்கத்தை எப்படி குறை சொல்லுவீங்க? இல்ல பாவலன், எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாத போது எப்படி பாவலன் நீங்க பாதுகாப்பு இருக்கு சார்? அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்கு. சரி, ஓகே, நான் கேக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். இல்ல நான் ஒரு நிமிஷம் கேக்குறேன். உங்களுக்கு கடமை இருக்கா இல்லையா? போஸ்ட்மார்ட்டத்துக்காக இல்ல உங்களுக்கு கடமை இருக்கா இல்லையா? உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இல்ல இந்த ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன் சார். இந்த ஸ்டுடியோக்கு வந்திருக்கேன். கொண்டுட்டு வராங்க. இந்த ஸ்டுடியோக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? இல்ல இருக்குது. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அது மாதிரி தான் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அது மாதிரி தான் 41 பேர் மரணத்திற்கு விஜய்க்கு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு பொறுப்பு கேளுங்க. ஊடகங்கள், காவல்துறை, அரசாங்கம், அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஒரே ஒரு கேள்விதான். பிரேத பரிசோதனைக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து மருத்துவர்கள் கொண்டுட்டு வரா மாதிரி இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து காவலர்களை கொண்டுட்டு வந்து பாதுகாப்பை டைட் பண்றதுல என்ன பிரச்சனை வந்திருக்கு? இந்த விவாதத்துக்கு தலைப்பு என்ன? டைட் பண்ண அப்பதான் புரிய வைக்கிறீங்கன்னு அர்த்தம். தலைப்புக்கு நீங்க அப்பதான் புரிய வச்சிருக்கீங்க. அசம்பாவிதத்தை நடக்கணும்னு திட்டமிட்டு இருக்கீங்களா? தலைப்புக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, அசம்பாவிதம் நடக்கணும்னு திட்டமிட்டு இருக்கீங்களா? தலைப்புக்குள்ள நீங்க வாங்க. நான் தலைப்புக்குள்ள தான் பேசுறேன். நான் தலைப்புக்குள்ள தான் பாவலன் பேசுறேன். என்ன மட்டும் ஏன் பேச விட மாட்டீங்க? இல்ல எல்லாரும் பேச, நான் பொதுவா பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்த சம்பவத்துல எல்லா தலைவர்களும் ஒத்த கருத்தோட இருந்தாங்க. யாருமே அரசியல் பண்ணல, அண்ணாமலை தவிர. அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் தான் டிஃபரெண்டா இருந்தது. மற்ற அத்தனை பேருமே களத்துக்கு போன எங்க தலைவர் எழுச்சி தமிழர் உட்பட இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கூட வந்து இது யாரும் அரசியல் படுத்தாதீங்க, யாரும் அவதூறு பரப்பாங்கன்னு ரொம்ப ஜெனுனா கேட்டுக்கிட்டாரு. எல்லாருமே மக்களுக்காக நிக்கிறாங்க. இல்ல மக்களுக்காக நிக்கல. உங்களுக்கு கேக்குறேன். இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் சம்பவம் குமார் ஸ்டாலின் இல்ல பாவலன், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார்ல, யார் ஏற்றுக்கொள்வது? இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பாட்டுக்கு வந்தார்ல, அவர் ஒரு முதல்வராக வந்தார். ஏன் இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு போகல? நீதிமன்றம் கேக்குது. கள்ளக்குறிச்சி விஷயம் நடந்த உடனே கல்வராயன் மலையினுடைய வளர்ச்சியை போய் பாருங்க நேர்லன்னு சொல்லுது. முதலமைச்சரோ அமைச்சரோ அந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகளோ கல்வராயன் மலைக்கு போறாங்களா? கள்ளக்குறிச்சி வெர்சஸ் கரூர் தலைப்பு போடுங்க, நாளைக்கு பேசுவோம். இல்ல இதுல சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி வெர்சஸ் கரூர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கா? முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு போறாருன்னா என்ன தலைப்பு? இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் கரூருக்கு கள்ளக்குறிச்சிக்கு போகல. நீதிமன்றம் சொல்லுது கல்வராயன் மலைக்கு போங்கன்னு, அங்க போகல, கரூருக்கு போறாரு அப்படின்னும் பொழுதும் நள்ளிரவில போறான்றப்போ அமைச்சர் போய் எங்க கண்ணீர் சிந்தாருன்றப்போ ஒரு பொலிட்டிக்ஸை கிரியேட் பண்றீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில நடந்த பெரிய மரணம் வந்து இதுதான் பெரிய மரணம். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துக்கு வந்து எல்லா தலைவர்களும் போக வேண்டிய தேவை இருக்குது. இப்ப கள்ளக்குறிச்சி எல்லா தலைவரும் போனாங்களா? அங்க போகாத தலைவர்கள் இங்க போனாங்கல்ல. கள்ளக்குறிச்சிக்கு போகாத தலைவர் அத்தனை பேருமே கரூருக்கு வந்தாங்கல்ல. இது அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா எல்லா கட்சி தலைவருக்கும் ஒரு வழிகாட்டுதல் தேவை இருக்கு. இப்ப எங்க தலைவர் ஒரு பாடமா எடுத்துக்கங்கன்றாரு. இல்ல அங்கதான் தாவேகாவை தனிமைப்படுத்தணும் அல்லது தாவேகாவை குறிவைக்கணும். சார், ஒரு கட்சி மக்கள் செல்வாக்கு பெற்று வளரும் போது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஆனால் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் இப்ப இன்னொரு பாயிண்ட் கேட்கணும். அவர் வந்து எவ்வளவு தப்பா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து அவர் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்ல அவர் பேசுறாரு. நாமக்கல் என்ன பேசுறாரு? என்ன மருத்துவமனை இருக்கா, மின்சார வசதி இருக்கா, சாலை வசதி இருக்கான்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிலேயே 333 மருத்துவமனைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் அதிக மருத்துவமனை இருக்கு. அதே தமிழ்நாட்டில் இந்த மருத்துவமனைக்கு அப்பாற்பட்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்,
பிரைமரி, அதாவது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் ஆரம்ப சுகாதார நிலையம் 2270 இருக்கு. அதே விஜய் பேசின அந்த நாமக்கல்லையே 63 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. தமிழ்நாடு மாதிரி மருத்துவ கட்டமைப்பு உள்ள ஒரு மாநிலம் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. அங்க ஏறிட்டு கேக்குறாரு தமிழ்நாட்டுல மருத்துவ வசதி இருக்கா? நீங்க தப்பான ஆளுங்க. விஜய் தப்பான ஆளு. நீங்க வந்து உங்க கட்சிக்கு கொள்கை தலைவர்களை வச்சிருக்கீங்க, கொள்கை தலைவர்களை பத்தி பேசுங்க. பேச தெரியல, நீங்க ஹூக் பாலிடிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஹூக் பாலிடிக்ஸ், அதாவது அந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை இருங்க பேச விடுங்க. பேச விடுங்க, நான் மைக்கை கழட்டி வச்சு போயிடுவேன். இல்ல பேச விடுங்க, நல்லா தெரியும். பேச விடுங்க. இல்ல உரையாடலா பார்க்கலாம். இருங்க, ஹூக் வேர்ட்ஸ் அரசியல் கட்சிகள் வெற்றி பெறதுக்காக என்ன வேணா சொல்றதானே இன்னைக்கு அரசியலா மாறி இருக்கு. ஹூக் வேர்ட்ஸ் ஏன் பயன்படுத்தணும்? உங்க கட்சியோட கொள்கையை பேசுங்க. ஹூக் வேர்ட்ஸ் பயன்படுத்தணும். ஹூக் வேர்ட்ஸ்னா என்ன? அதாவது சுண்டி இழுக்கக்கூடிய ஒற்றை வரிகளை, அதாவது இருங்க 2G ஸ்பெக்ட்ரத்துல 1,76,000 கோடி ஊழல் நாங்க நடந்துச்சா? நீதிமன்றம் நிரூபிச்சுச்சா? நடக்கல. வெற்றிக்காக என்ன நடக்கல காலகட்டத்தில் நடக்கல. அத சொல்லி தான் அன்னைக்கு வந்து திமுக தோக்கடிச்சாங்க. அவங்களுடைய மோட்டிவ் ஆளுங்கட்சியை வீழ்த்தணும். அத சொல்லி தான் தோக்கடிச்சாங்க. அது பொய் சொல்லி தான் தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி விஜய் வந்து பொய் சொல்லி திமுக அரசுக்கு எதிராக பொய் சொல்லாத, நேர்மையா பேசு. விவசாயத்துக்கு நீங்க மின்சார வசதி இருக்கானே தமிழ்நாட்டில், அங்கே பாருங்க 23,60,000 பேர் வந்து இலவச விவசாய மின்சாரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. 2024-25 சட்டமன்ற பட்ஜெட்ல இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. 2 லட்சம் பேருக்கு மிஸ்டர் ரீகன் சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம் இருங்க மிஸ்டர் ரீகன். இல்ல நான் மைக் கழட்டி வச்சறேன். இல்ல அது உங்களுடைய விருப்பம். அது நான் வரல. நான் கேக்குறது கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சர், இந்த ஒரு கருத்து சொல்ல முடியாது. போகாத முதலமைச்சர், கல்வராயன் மலைக்கு போகாத முதலமைச்சர், பரந்தூர் விமான நிலைய மக்களை சந்திக்காத முதலமைச்சர், திருவண்ணாமலையினுடைய செய்யாறு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்காத முதலமைச்சர் இங்க மட்டும் போறாருன்னா வாட் இஸ் தி ரீசன்? என்ன? தேசிய கல்விக் கொள்கையை பேசாத விஜய், காவிரி தண்ணீர் சிக்கலை பேசாத விஜய், முல்லை பெரியாரை பேசாத விஜய், பவானி ஆறு பாலாற்று பிரச்சனை பேசாத விஜய், நீட்டுக்கு எதிராக போராடாத விஜய், ஆணவ கொலைக்கு எதிராக போராடாத விஜய், மேடல் ஏறிக்கிட்டு மின்சாரம் இருக்கா, விவசாயம் இருக்கா, என்ன சார் அர்த்தம்? அது உங்க நம்பி வரக்கூடிய இளைஞர்களை, சினிமா ரசிகர்கள் எப்படி நீங்க வெளியெடுத்துறீங்க? எப்படி வெளியெடுத்துறீங்க? தப்பா வழிநடத்தக்கூடாது. நீங்க அரசியல் பேசுங்க, மக்களுக்கான அரசியல் பேசுங்க, தமிழ்நாட்டுக்கான அரசியல் பேசுங்க. அதை போட்டு வந்து நீங்க மின்சாரம் தமிழ்நாடு இங்கே பாருங்க, போன 2024-25 பட்ஜெட்ல 2 லட்சம் இலவச மின்சாரத்தை வந்து விவசாயிகள் கொடுக்குது இந்த அரசு, திமுக அரசு. அதெல்லாம் தெரியாம நீங்க பாட்டுல போய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வரக்கூடிய அவர் நம்பி வரக்கூடிய புள்ளிங்க பாய்ஸ்களுக்கு அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாதவன்ட்ட ஒரு அரசாங்கத்தை பத்தி தப்பா சொல்லி கொடுக்க கூடாது. பேசலாம், தப்பா சொல்லி கொடுக்க கூடாது.